கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் காதலனை விஷம் வைத்து கொன்ற காதலிக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கஷாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்து கொன்ற வழக்கில் குற்றவாளி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தார் கிரீஷ்மா காதலி. இது தொடர்பாக காதலிக்கும் அவரது மாமாவும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். போதிய ஆதாரம் இல்லாதால் அவரது தாய் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதையும் நாம் முன்னரே இதனுடைய விவரங்களாக பார்த்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் காதலனை கொன்ற காதலிக்கு தூக்கு தண்டனை விதித்து கேரள நீதிமன்றம் தீர்ப்பு அறிவித்திருக்கிறது, உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் காதலனை விஷம் வைத்து கொன்ற வழக்கில் காதலி கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து திருவனந்தபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இக்கஷாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுத்து கொன்ற வழக்கில் ஏற்கனவே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருந்தார் கிரீஷ்மாவும் அவரது மாமாவும். இந்த சூழ்நிலையில் கிரீஷ்மாவுக்கான தண்டனை விவரங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கினுடைய தண்டனை விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில். காவியா, அந்த காதலிக்கு தூக்கு தண்டனை அறிவித்து அந்த தண்டனை விவரங்கள் வெளியாகி இருக்கு, அது தொடர்பான விவரம். வணக்கம். கேரளாவில் தனது காதலனுக்கு குளிர்பானம் மற்றும் கஷாயத்தில் தொடர்ந்து விஷம் கலந்து கொடுத்து அவரை கொன்ற வழக்கில் இந்த வழக்கானது நாட்டையே உலுக்கியிருந்த நிலையில் அந்த காதலிக்கு தற்போது மரண தண்டனை விதித்து திருவனந்தபுரம் செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றமானது தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. கேரளாவில் குமரி மாவட்டத்தை ஒட்டி பாரசாலை பகுதியில் கல்லூரி மாணவர் ஷாரோன் ராஜ் கிரீஷ்மா என்ற பெண்ணை பல ஆண்டுகளாக காதலித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் ஷாரோன் ராஜுக்கு திடீரென உடல்நலமானது பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு 11 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு உயிரிழந்தார். இதற்கிடையே ஷாரோஸ் ஜான் குடும்பத்தார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ந்து அப்போது விசாரணை வளையத்துக்குள் கிரீஷ்மா, அவரது தாய் சிந்து, மாமா நிர்மல்குமார் ஆகிய மூவரும் கொண்டு வரப்பட்டனர். மேலும் விசாரணையில் கிரீஷ்மா தான் ஷாரோன் ராஜுக்கு விஷம் வைத்துக் கொன்றதாக ஒப்புக்கொண்டார். கிரீஷ்மா தன் வீட்டில் பார்த்த ராணுவ வீரரை திருமணம் செய்ய நினைத்ததாகவும் அதற்கு இடையூறாக இருப்பார் என நினைத்து தனது காதலன் ஷாரோன் ராஜை தன் வீட்டிற்கு வரவழைத்து ஜூஸில் அதிக அளவு மாத்திரை கலந்து கொடுத்து அவரை கொலை செய்ய முயன்றதாகவும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டது. அதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஷாரோன் ராஜ் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வந்துள்ளார். கிரீஷ்மா கஷாயத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை மீண்டும் கலந்து கொடுத்த நிலையில் அதனை குடித்த பிறகே ஷாரோன் ராஜுக்கு தீவிர உடல்நல பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டது. மருத்துவ சிகிச்சையில் இருந்த ஷாரோன் ராஜ் உடல் உறுப்புகள் செயலிழந்து 11 நாட்கள் கழித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வழக்கில் கைதான கிரீஷ்மா கடந்த ஓராண்டு சிறையில் இருந்து பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார். மேலும் போலீஸ் காவலில் இருந்த போது அவர் தற்கொலைக்கு முயன்றதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்த வழக்கு விசாரணை நெய்யாற்றின்கரை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி AM பஷீர் தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டத்தின் IPC பல்வேறு பிரிவுகளின் கீழ் கிரீஷ்மாவை குற்றவாளி என அறிவித்தார். அவரது மாமா நிர்மலகுமாரன் நாயரும் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பளித்தார். கிரீஷ்மாவின் தாயார் சிந்து போதிய ஆதாரம் இல்லாததால் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து நீதிபதி AM பஷீர் தலைமையில் இன்று காலை சரியாக 11 மணிக்கு இந்த வழக்கில் தண்டனை விவரங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை விவரங்களின்படி கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை விதித்து இந்த திருவனந்தபுரம் மாவட்ட செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. அதே போன்று அவரது மாமாவான நிர்மலகுமாரனுக்கும் 10 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்தும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் தற்போது நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. முன்னதாக அதாவது நேற்று கிரீஷ்மா தனக்கு 24 வயதுதான் ஆகிறது எனவும் கிரிமினல் பின்னணி இல்லாததால் தனது கல்வியை தொடர விரும்புவதாகவும் கூறி அதிகபட்ச மன்னிப்புக்காக அவர் முறையிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு மரண தண்டனையானது அவருக்கு விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.